அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாத்துலேயும் அவசரம். போன வாரம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். அவரு ரொம்ப டிஸ்டர்ப்டு ஃபேஸாக இருந்தது. டிஸ்டர்ப்டு ஃபேஸ்னா என்ன சொல்றத பார்த்தா முகத்துல ஒரு விதமான அவசரம் இருந்தது. கேட்டேன், என்னங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு குழந்தை பிறக்க போகுது, நாளைக்கும் நாளானிக்கும் அஷ்டமி நவமி, அதனால அந்த குழந்தை இன்னைக்கே பிறக்கணும் அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்து, என்னையா சொல்ற நீ அப்படின்னு. இல்லை கரெக்டான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். உனக்கு அந்த ஆஸ்பத்திரியில் இருக்க டாக்டர் அம்மா தெரியுமாமா? அதனால சாயந்தரம் 7:45 நீ அந்த அம்மாட்ட சொல்லி சிசேரியன் பண்ணி வெளியெடுத்துரு அப்படிங்க. இப்போ மெயினாக எல்லா டாக்டரும் சிசேரியன் போகிறது இல்லை, நேச்சுரல் டெலிவரின்னு சொல்லி முடியாத பட்சத்துக்கு தான் வராங்க. இவர் பர்டிகுலராக 7:45 வரணும், இல்லை நாளைக்கு அஷ்டமி நவமியில் பிறந்தா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன டென்ஷன் பண்ணி, அப்புறம் மறுபடியும் நான் அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அந்த டாக்டர் அம்மா முதல்ல ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அது தப்பே தப்பு அப்படின்னுலாம் சொல்லி கிள்ளி கடைசியில் 7:45 அந்த குழந்தை பிறந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தை நாம் முடிவு செய்யக்கூடாதுங்கிறது அவருக்கு தெரியல. நேரத்தை, குழந்தை பிறக்கிற நேரத்தையும் மரணம் வருகின்ற நேரத்தையும் நாம் டிசைட் பண்ணக்கூடாது, கடவுள் தான் டிசைட் பண்ணணும். பட் இப்போ நாட்டில் அதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் எல்லாம் போயிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாலேயே, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கியூ நின்று சர்டிஃபிகேட் வாங்குறானுங்க, அப்ளிகேஷன் வாங்குறாங்க. என்னடான்னு கேட்டாக்கா, எனக்கு அடுத்த வருஷம் கல்யாணங்க, அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும், அடுத்த வருஷம் நான் வரணும், இப்பயே வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. அவனுக்கு கல்யாணமே ஆகலை, குழந்தையும் பிறக்குமா பிறக்காதான்னு தெரியல, ஒன்றுமே தெரியல. எல்லாரும் மேலேயும் கியூ நின்று 500 ரூபா கொடுத்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு போகிறாங்க. திஸ் இஸ் த வேர்ல்ட் கோயிங் ஆன் நவ். நீங்கள் நான் சொல்லி யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னு சொன்னால், அவசரமான உலகம் என்னன்னா, முதல்லலாம் ஒரு வீட்டில் ஒரே ஒரு டெலிஃபோன் இருக்கும். நம்மள வெளியே உட்காந்துருப்போம். டெலிஃபோன் மணி அடிச்சோன்னா எல்லாரும் குபீர்னு உள்ள ஓடுவோம். ஆனால் டெலிஃபோன் யாருக்கு கிடைக்கும்னா அந்த கடைசி பையனுக்கு தான் கிடைக்கும். அவன் எடுத்து ஃபோன் பண்ணி ஹலோ அப்படிமா. ஹலோ அப்படின்னா அங்கே இருந்துட்டு யாரோ பேசுவாங்க, உடனே இவங்க இருந்துட்டு இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி ஃபோனை கொடுப்பான். அப்போது ஒரு காலத்தில் டெலிஃபோன் எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டுச்சு. இப்போ செல்ஃபோன் எடுத்தோடனே, செல்ஃபோன் ஒரு ரிங்கு வந்தால் போதும், அவன் பாக்கெட்டை தடவுறான், அவன் செல்ஃபோனான்னு. அப்புறம் செல்ஃபோன் ரிங் வந்தோன்னு எடுத்துட்டு ஹலோன்னு வெளியே போகிறாங்க. அதாவது டவர் கிடைக்கலன்ட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு தாத்தா செல்ஃபோன் மணி அடிச்சோன்னா எடுத்துட்டு ஹலோன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் வைக்குன்னு ஏறி போகிறாரு. பின்னாலே பையன் பேரன் ஓடி போகிறான், பின்னாலே கூடவே போய் இருந்தாலும் தேர்ட் ஃப்ளோரில் போய் ஹலோ டவர் கிடைக்கலன்னு அவன் கீழேருந்து கேட்குறான், லூசு தாத்தா, அது செல்ஃபோன் இல்லை, அது ரிமோட் கண்ட்ரோலு, செல்ஃபோன் பாரு இங்கே இருக்குன்னு அவன் கொடுக்குறான். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். இன்னொரு வீட்டில் போனால், சாயந்தரம் 7 மணிக்கு போனோம்னா டிவி முன்னால் பெருசு சின்னது பெருசு எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்கு. என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னா, டிஸ்னிலேண்டு பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைகள் பார்க்குற படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நான் அதனால கூப்பிட்டு, என்னையா நடக்குதுங்க அப்படின்னு கேட்டாலும் சொல்கிறாரு, பாரியா ரிமோட் அவன் வச்சிருக்கிறான், பையன் பேரன் வச்சிருக்கிறான், பேரனுக்கு பேரன் வச்சிருக்கிறான், நீங்கள் அதை பிடுங்குனீங்கன்னு சொன்னால் உடனே போய் டிவியை உடைக்கிறான், மேலே 3 டிவி உடஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இன்னொரு வீட்டில் தொட்டில் குழந்தை வீர்னு அழகுது, 3 மாதத்து குழந்தை வீர்னு அழகுது. அந்த சமயம் பார்த்து நான் போய் அந்த பையனை கூப்பிட்டேன், ஏய் உங்கள் அம்மா வர சொல்லுப்பா, குழந்தை அழுகுது அப்படின்னு. அந்த அம்மா குடுன்னு உள்ளே போய் ஒரு செல்ஃபோனை கொண்டு கொடுத்தோன்னா அது அமைதியாயிடுது. என்ன கொடுமை இது? கொடுமைதான் நடக்குது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவசரமான உலகம். காலையில் நம்மெல்லாம் அந்த காலத்தில் காலேஜ் கிளம்பும்போது டிஃபன் செட்டில் குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் வச்சு அடுக்கி அம்மா டிஃபன் செட்டில் போட்டு ஒரு பையில் போட்டு தருவாங்க. இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா 2 minutes நூடுல்ஸ் அப்படிங்கிறாங்க.
அப்படி கட் பண்ணுறாங்க, கொதிக்கிற தண்ணியில் போடுறாங்க, இப்படி திருப்புறாங்க, அப்படி திருப்புறாங்க, நூல் நூலாக நூல் நூலாக வருது. அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது, ஒட்டவே ஒட்டாது அப்படின்னு வருது. உண்மை அதுதான். அது வாயில் போட்டாலும் ஒட்டவே ஒட்டாது, வயிற்றுல போனாலும் ஒட்டவே ஒட்டாது. அது மாதிரி அவசரம். அப்புறம் இன்னொரு வீட்டில் போனோம்னா 5 பேர் கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மா கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சாதத்தை தூக்கி கொட்டி ஒரு பாக்கெட்டை கட் பண்ணுது, அந்த பொடியை உள்ளே போடுது. அப்புறம் இந்த பக்கம் நல்லெண்ணெய் தூக்கி உள்ளே ஊற்றி அப்படி ஒரு புரட்டி ஆளுக்கு ஒரு டப்பா போட்டு விடுது. என்னன்னா அது புளியோதரையாமா. அதே மாதிரி புளியோதரைக்கு பவுடர் வந்துருச்சு, எலுமிச்சம்பழ சாதத்துக்கு பவுடர் வந்துருச்சு, எல்லாத்துக்குமே பவுடர் வந்துருச்சு. அது போக ஊறுகாயில் 15 ஊறுகாய் இருக்கு. நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கு, மாங்காய் ஊறுகாய் இருக்கு, எலுமிச்சங்காய் ஊறுகாய் இருக்கு, நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்கு, கொத்தவரங்காய் ஊறுகாய் இருக்கு, பாகக்காய். இது எனக்கு தெரிஞ்சது. இது மாதிரி நிறைய ஊறுகாயெல்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்ன செய்யறாங்கன்னா, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஒரு கெமிக்கல் போடுறாங்க. ப்ரிசர்வேட்டிவ், அதுக்கு என்ன பேருன்னா KMS அப்படின்னு பேரு. கேனா பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபைட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை உள்ள போடுறாங்க. அது போட்டோம்னா கெடுறது இல்லை. சில ஹோட்டல்ல எல்லாம் அந்த பக்கம் போனால் அப்படியே வாசனை நம்மளை சுண்டி உள்ள இழுக்குது. உள்ள போய் சாப்பிட்றோம். அந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிடும்போது அப்படியே நல்லா அருமையாக வயிற்றுக்குள்ளே போகுது. வயிற்றுக்குள்ளே போய் 4 மணி நேரம் கழிச்சு தான் அது ப்ராப்ளம் பண்ணுது. ஏன்னா அஜினோமோட்டோன்னு ஒன்றத்தை உள்ள தூக்கி போடுறான். அந்த அஜினோமோட்டோ போனால் வாசத்தை தூக்கி மேலே கொடுக்குது. அது கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து அப்போதைக்கு நல்லா இருக்கும், வீட்டுக்கு வர 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 அது டைஜஸ்ட் ஆகாது. உள்ளே இருக்கிற டைஜஸ்ட் ஆகிடும், அஜினோமோட்டோ டைஜஸ்ட் ஆகாமல் ரெண்டுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபைட்டிங் நடக்கும். அதான் வயிற்று வலி. டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்கிற, நீ அந்த ஸ்கேன் எடு, இந்த ஸ்கேன் ஒரு 1000 ரூபா, நீ சாப்பிட்ட சாப்பாடு 100 ரூபா, மருத்துவ செலவு 1000 ரூபா, அதுவும் இல்லாமல் நீ பட்ட கஷ்டம் இதெல்லாம். ஆக இதுதான் அவசரமான உலகத்தில். அதே மாதிரி காலையில் பார்த்தோம்னா குழந்தைகள்லாம் வந்து 4 மணிக்கு அந்த குழந்தைய எழுப்பிடுவாங்க. 4 மணிக்கு அவனை எழுப்பி அவன் எந்திரிக்க பாதி தூக்கத்தில் இருப்பான். அப்படியே கொண்டு போய் அண்டாவில் முக்கி அவனை வெளியே எடுத்து அப்புறம் அவனை தொடச்சி அவனோட சட்டையை போட்டால், சட்டையை வந்து முன்னங்கை சட்டை பின்னங்கைக்கும், பின்னங்கை சட்டை முன்னங்கைக்கும் அவசரத்தில் போட்டு அவன் வாழ்னு கத்தி அப்புறம் மறுபடியும் கழட்டி எல்லாத்தையும் போட்டு அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த பையன் தட் ஃபெலோ ஸ்டில் ஸ்லீப்பிங். அப்படியே தூங்கி விடுவான். அவன் முதுகில் ஒட்டு 2 அடி போட்டு அப்புறம் வாயில் சாப்பாடுங்கிற பேரில் எதையோ ஒன்று முழுங்குனா அவன் முழுங்கவே மாட்டான். அப்படியே துப்புவான். மாதிரி அதுக்கு 2 அடியை போட்டு அவனை முழுங்க வச்சு அப்புறம் கிளம்பும் போது அம்மா ஆய் வருதும்மா. உடனே என்னம்மா டைஃபரை வச்சு அவனை தூக்கி அந்த ஆயா கிட்ட சொல்லும், ஆயம்மா இவன் ஆய் போகல பார்த்துங்கன்னு சொல்லும். அந்த அம்மா எத்தனை குழந்தைய தான் பார்க்கும்? 500 குழந்தை இருக்கு, 500 குழந்தையும் ஆய் போனால் அந்த அம்மா கழுவி விட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? அந்த அம்மா வாழ்னு கத்தி தூக்கி உள்ளதுக்கு போட்டு போகுது. 7:30 மணிக்கு அவன் பஸ் ஏறிடுவான். 9:30 மணிக்கு ஸ்கூலு. 2 மணி நேரம் அவன் பஸ்லேயே ஊற போகிறான்னு சுற்றுவான். 2 மணி நேரம் கழிச்சு கீழே இறங்கினான்னா பாதி டயர்ட் ஆகிடுவான். போனோன்னா முதல் பீரியட் நடக்கும். மிஸ் உள்ளே வருவாங்க. கமான் டெல்மி ஏபிசிடி, கமான் டெல்மி ஏபிசிடின்னு இல்லை ஏபிசிடிமாங்க. அப்புறம் கடைசியில் ஷட்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. பையங்களாம் ஷட்டப்னு சொல்லுவாங்க. ராத்திரி அந்த பையன் வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அப்பா ஆர்வமாக கேட்பாரு, என்னடா சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு அப்படின்னு. அந்த பையன் ஷட்டப். இந்த ஷட்டப்புன்னு ஒரு வார்த்தையை கற்றுக்கிறதுக்காக நம்ம 30,000 ரூபா நம்ம செலவழிக்கிறோம். இது ஒரு சீன். இது போக ஒரு அம்மா ஆஃபீஸ் கிளம்புது, அவங்க வீட்டுக்காரரும் ஆஃபீஸ் கிளம்புறாங்க. 2 பேரும் கிளம்பி வெளியே வரும்போது பார்த்தா தான் அவங்களுக்கு அந்த பாஸெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் போய் தேடி வேர்த்து வெளியே வந்து உட்காந்து ஸ்கூட்டர் வச்சா ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் எப்படியே தக்கா புக்கான ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணி அந்த அம்மாவை தூக்கி பின்னால் உட்கார வச்சு ஆஸ்பத்திரிக்கு ஆஃபீஸ் போனால் ஃபுல்லாக டிராஃபிக்கு. அன்னைக்கு பார்த்து யாராவது மந்திரி வந்து அந்த பக்கம் போகிறான்னு சொல்லி எல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. நல்ல வெயில், அதே சமயத்தில் ஸ்கூட்டரோட தொந்தரவு, விறுவிறுத்து இந்த அந்தமாக கொண்டு ஆஃபீஸில் இறக்கி விட்டு இவர் ஆஃபீஸுக்கு போகும்போது 11:30 மணி. இவருடைய மேலதிகாரி அங்கே வந்து உட்காந்துருப்பார். உராங்குட்டாங்க மாதிரி உட்காந்துருப்பார். உராங்குட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது பெரிய குரங்கு, அந்த மாதிரி உட்காந்துருப்பார். வந்தோன்னு முதல் கேள்வி ஒய் லேட் அப்படிம்பாரு. அவருக்கு தெரியும் ஏன் லேட்டுன்னு அவர் தெரியும். ஏன்னா அந்த வழியாக தான் அவரும் வந்திருப்பார். அவர் 5 நிமிஷம் முன்னால் வந்திருப்பார், அவ்வளோதான். இவர் 11க்கு வரேன்னா அவர் 10:55 வந்திருப்பார். அதனால் அவர் கேட்குறது ஒய் லேட் அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் இவர் லேட்டுக்கெல்லாம் காரணமெல்லாம் சொல்லிட்டு வந்து சீட்டில் உட்காந்தோன்னா இம்மிடியட்டாக இத்தனை ஃபைல் வரும், இத்தனை ஃபைலை பார்க்கறதுக்குள்ளே போதும் போகிற திஸ் இஸ் லைஃப். இப்படியே ஓடிட்டுருக்கு. அதே சமயத்தில் சாட்டர்டே சண்டேயும் அப்படித்தான். சண்டே அன்னைக்கு எங்கேயா வெளியில் போகலான்னு அவங்க மெட்ராஸில் இருக்கவங்க பூரா பீச்சுக்கு வருவாங்க. பீச்சில் வந்தால் அன்னைக்கு பார்த்து இந்த குதிரைக்கார போலீஸ்கார வருவான். யார் இங்கே வர அதை போப்போம், இன்னைக்கு சுனாமி வரலாம் போப்போன்னு துரத்துவான்.
இங்கே வந்தவங்க எல்லாம் திரும்பி இப்படி ஓடுவாங்க. திரும்பி ஓடும்போது அவங்க கார் எடுக்கவே முடியாது. இவங்க காருக்கு பிள்ளை 50 கார் நிற்குது. அந்த கார் எடுத்தால் தான் இவன் கார் எடுக்க முடியும், அல்லது அந்த ஸ்கூட்டர் எடுத்தால் தான் இவன் ஸ்கூட்டர். இப்படியே பிரச்சனையாகி வீடு போய் சேர்ந்து அன்னைக்கு முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் திரும்ப அதே அவசரம். ஸோ அவசரமான இந்த உலகத்தில் வாழ்க்கை நடத்துறது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பாடு. ஆனால் நம்ம பழகிட்டோம். எல்லாத்துக்கும் பழகிட்டோம். கஷ்டத்துலையும் பழகிட்டோம், நஷ்டத்துலையும் பழகிட்டோம், லாபத்துலையும் பழகிட்டோம், லாபம் இல்லாத தொழிலையும் பழகிட்டோம். அன்னன்னைக்கு நாள் தள்ளி விட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி வந்தது. அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா பிளானிங். இதுக்கு என்ன வழி? பிளானிங். நீ பிளான் பண்ணணும். எப்படி பிளான் பண்ணா, நாளைக்கு காலையில் கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யணும், யார் யாருக்கு என்ன செய்யணும், அதை நைட்டே எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்துச்சு வேக வச்சு அவங்களுக்கு கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். காலையில் எழுந்திரிச்சு பிளான் பண்ணக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும். அவன் எனக்கு ஆப்பம் வேணுமா, ஒருத்தன் தோசை வேணுமா, ஒருத்தன் இட்லி வேணுமா, ஒருத்தன் உப்புமா வேணுமா, அந்த அம்மா என்னதான் செய்யும். அதனால முந்தின நாளே பிளான் பண்ணோம். ரெண்டாவது, நான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் பேனா, பென்சில், ரப்பர், ரொட்டுலோஸ்க்கு எல்லாத்தையும் எடுத்து அந்த பையனோட பையில் வச்சு டைம் டேபிள் படி அடுக்கி கொடுத்து பையை தூக்கி முன்னால் வைக்கணும். அவனுடைய ஷூவு சாக்ஸை எடுத்து முன்னால் வைக்கணும். யூனிஃபார்ம் எடுத்து காலையில் இருந்துச்சு யூனிஃபார்ம் தேடுவாங்க. எல்லாம் தேடி முடிச்சோடனே சாக்ஸை தேடுவாங்க. ஒரு சாக்ஸ் இருக்கும், ஒரு சாக்ஸ் இருக்கு, எல்லாம் எடுத்து வச்சிடணும். அதே மாதிரி இவங்க ஆஃபீஸ் போகிறவங்க தன்னுடைய ஐடி கார்டு, அதே மாதிரி ஏடிஎம் கார்டு, அதே மாதிரி பஸ் பாஸ் எல்லாத்தையும் எடுத்து அழகாக எடுத்து அந்த பையில் வச்சு அவங்களுக்கு டேபிளில் அந்த டேபிளில் ஒதுக்கி வச்சுக்கணும். காலையில் வரும்போது அந்த பையை தூக்கி வச்சுட்டாக்க எல்லாமே அதில் இருக்கணும். அதே மாதிரி ராத்திரியே நீங்கள் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடணும். ராத்திரியே ஸ்கூட்டரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து, காரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து, தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணிடணும். அதே மாதிரி தூங்க போகிறது சரியான டைமில் தூங்க போகணும். ராத்திரி 10 மணின்னா 10 மணிக்கு தூங்க போயிடணும். காலையில் 5 மணிக்குன்னா 5 மணிக்கு இந்த சிஸ்டமேட்டிக் லைஃப் ஷுட் பி a சிஸ்டமேட்டிக் ஒன். ஜப்பான்காரங்களாம் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் டைம் கான்ஷியஸ். அவனுடைய டைம் கான்ஷியஸ் உலகத்தில் எவனுக்குமே வராது. கடிகாரம் கூட ஒரு நிமிஷம் முன்ன பின்ன போகுமே ஒழிய ஜப்பான்காரன் தன்னுடைய நேரத்தில் முன்ன பின்ன போக மாட்டான். ஸோ திஸ் இஸ் த வே டு சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் அவர் பிஸி இஸ் பிளானிங். தயவு செஞ்சு பிளான் பண்ணுங்க. இந்த பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. ஒரு 10 நாள் பிளான் பண்ணுங்க. 11ஆம் நாள் அந்த பிளான் உங்களுக்கு பழகிக்கும். அப்புறம் இந்த அறிகுறி இருக்காது. ஆக மொத்தத்தில் வாழ்க்கை வளமாக இருக்கும், இனிமையாக இருக்கும், நன்றாக இருக்கும். அப்போ நீங்கள் எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.